கேரளா தேக்கு டன்னேஜில் தரேன்னு சொல்கிறீங்களே, அது டன்னேஜ் மரம் எதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. டன்னேஜ் மரம் அப்படின்னா லென்த்து கம்மியாக வரும். உதாரணத்துக்கு பாருங்கள், இது 7 அடி இருக்குங்களா, இது மொத்தமே 7 அடி லென்த்து தான். 7 அடி 8 அடி தான் லென்த்து அதிகமாச்சு வரும். இதில் 4 அடியும் வரும், 3 அடி வர்றதில் ஏதாச்சும் 1-2 வரும், 5 அடி 4 அடி லென்த்து அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி லென்த்து கம்மியாகிற மரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எட்டுன்னு ஒரு செலவு ரொம்ப கம்மி. அது இல்லாமல் இதை நம்ம போயிட்டு கட் பண்ணிட்டு வரதில்ல. இங்கே லோக்கலில் இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி ஒரு 3 டன்னு 4 டன்னு ஒரு வீட்டுக்கிட்ட இருக்கிற மரத்தை 2 மரம் 3 மரம் இருக்கும், அந்த மரத்தை கட் பண்ணி அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே கட் பண்ணுவாங்க, வீட்டு மேலே விழாமல். ஸோ கீழே தள்ளி அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே எட்டு வரதுக்கு பெரிய மரமாக எட்டு வர முடியாது லென்த்தாக. அங்கேயே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் 4 அடி 8 4 அடியாக கட் பண்ணுவாங்க. 7 அடி லென்த் 8 7 அடி லென்த்தை கட் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி டாடா ஏசியில் லோட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்மளோட யார்டில் கொட்டிட்டு அந்த வெயிட்டுக்கு என்ன காஸ்ட்டோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை நம்ம வெயிட்டுக்கு வாங்குகிறோம், அதனால் நம்ம வெயிட்டுக்கே சப்ளை பண்ணுறோம். இதை தான் நம்ம கேரளா தேக்கு டன்னேஜில் தரோம்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது ஒன்று நார்மலாக தேக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டில் எடுப்பாங்க, கியூபிக் ஃபீட் கணக்கில். அது வந்து மரம் எல்லாம் லென்த்தாக இருக்கும், காட்டில் வெட்டுறது. அங்கே நம்ம வந்து க்ரெயின் போக முடிஞ்சால் க்ரெயினை வச்சு ஏற்றுவோம், இல்லைனா யானையை வச்சு மரத்தை எடுத்துகிட்டு வந்து லாரியில் ஏற்றுவோம். அது வந்து எல்லாமே ஒரு 10 அடி 1-2 பீஸ் வரலாம், மற்றபடி எல்லாம் 20 அடி 30 அடி அந்த மாதிரி லென்த்து பீஸாக இருக்கும். டன்னேஜ் மெட்டீரியலுக்கும் அளந்து எடுக்கிற மெட்டீரியலுக்கு இது மட்டும் தான் வித்தியாசம். மற்றபடி பொருளோட குவாலிட்டின்னு பார்க்குறப்போ இதுவும் அதுவும் மோஸ்ட்லி ஒரே குவாலிட்டி தான் இருக்கும். இதில் ரெண்டாவது விஷயம், நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறப்போ லென்த்து மரமாக வருது இல்லைங்களா, அந்த லென்த்து மரத்துக்கு மேலே வர கிளைகள் இருக்குல்ல, அந்த கிளையெல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிளையை வந்து மெஷர்மெண்ட்டில் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த கிளைகளையும் எங்கள் டன்னேஜில் கொண்டாந்து போடுவாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறது அதிக குவாலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மிக்ஸ் ஆகும். குவாலிட்டி கம்மியாக இப்போ கிளையில் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது இல்லைங்களா. ஒரு மரத்தோட பாட்டமில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும், அதோட தலைப்பகுதியில் வந்து அந்தளவுக்கு ஹார்ட்னஸ் இருக்காது. ஸோ அதுவும் இதில் மிக்ஸ் ஆகும். டன்னேஜுக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு இதுதான் வித்தியாசம். இந்த லாட்டில் இருக்கிறது எல்லாமே நல்ல டார்க் கலரு, கிரைன்ஸும் சூப்பராக இருக்குது. நேற்று தான் கட் பண்ணி வந்து கொண்டு வந்து போட்டது. இப்போ வெயில் அதிகன்றதுனால நிறைய இடத்துல யாரும் கட் பண்ணுறதில்ல மரத்தை, அதனால் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக சேருது. கிட்டத்தட்ட 8 நாள் கழித்து தான் இந்த ஸ்டாக் சேர்ந்துருக்கு. 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த ஸ்டாக் சேரும் நமக்கு. கிரைன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்ல டார்க் கலர் மரம். இது இந்த டைகர் கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டைகர் கிரைன்ஸ் மரம் இதில் நிறைய இருக்குது, ஒரு 70% அதுதான் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் டைகர் கிரைன்ஸ் மரம் தான். உள்ளே ஃபுல்லாகவே அந்த டைகர் கிரைன்ஸ் ரொம்ப புளி வரி மாதிரிக்கும், கோடு கூட கருப்பு கோடு இருக்கும் நல்லா. கேரளா தேக்கு ஹோல்சேல் ரேட்டில் வேணுன்றவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் டன்னேஜில் கேட்டாலும் நம்ம சப்ளை பண்ணுறோம், மெஷர்மெண்ட்டில் கேட்டாலும் நம்மக்கிட்ட இருக்குது, லென்த் மரமும் இருக்குது. நீங்கள் எப்படி கேட்டாலும் சப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா 3 இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வித் ப்ராப்பர் ஃபாரஸ்ட் பர்மிட்டோட GST தான் பண்ணிகிட்ருக்கோம்.